வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் சுமார் 1 லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் இன்று பூஜ்ய நேரத்தில் பேசிய முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பில் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் மூலம் கட்டுமான பணிக்கு சுமார் 100 கோடி வரை கொடுத்துள்ளது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நமது புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்திற்கு மைதானங்கள், கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டுமான பணிகள் யாருடைய நிலத்தில் கட்டப்பட்டது? அதாவது அரசு நிலத்திலா அல்லது தனியார் நிலத்திலா? அப்படி தனியார் நிலத்தில் என்றால் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தில் அந்த தனியார் நிறுவனம் எந்தெந்த புரிதல் ஒப்பந்தம் அவர்களுக்குள் போடப்பட்டுள்ளது? எவ்வளவு கோடிகளில் இந்த கட்டுமானங்கள் நிறுவப்பட்டுள்ளது? அதாவது வந்த தகவலின் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பாக கொடுத்த இந்த பல கோடிகளில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் மற்றும் மைதானங்கள் 15 ஆண்டுகள் கழித்து தேய்மானம் என்ற அடிப்படையில் மிக மிக குறைந்த தொகைக்கு அந்த பல 100 கோடி மதிப்புள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வாரியத்திற்கு சொந்தமான இடம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக ஆகிவிடும் அபாயம் உள்ளது. அதனால் நமது புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக இந்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்க பணம் கொடுத்து அரசுடைமையாக்க வேண்டும். இதன் மூலமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் பணத்தில் அமைத்திருக்கும் அனைத்து கட்டுமானங்கள் அனைத்தும் புதுச்சேரி அரசு கட்டுப்பாட்டில் வந்துவிடும். மேலும் உச்சநீதிமன்ற லோதா கமிட்டியின் பரிந்துரையின் மேல் கொடுத்திருக்கும் அங்கீகாரம் புதுச்சேரி கிரிக்கெட் வளர்ச்சிக்கு மட்டுமே. ஆனால் கடந்த 6 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பிறந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள பிற மாநில வீரர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களின் ஆதார் கார்டை புதுச்சேரியில் உள்ள ஏதாவது வீட்டு விலாசத்தில் வசிப்பதாக காரணமாக காட்டி அவர்களை புதுச்சேரியில் விளையாட வைத்து நம் மண்ணில் பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு துரோகம் இழைத்து வருகின்றனர். மேலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மூலம் ஆண்டுக்கு 9 பிரிவுகளின் அடிப்படையில், அதாவது ஆண்கள் 5 பிரிவு, பெண்கள் 4 பிரிவு என சுமார் 180 முதல் 200 வீரர்கள் வரை விளையாடுகிறார்கள். இவர்களுக்கு சுமார் 8 லட்சம் முதல் 35 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 20 முதல் 25 கோடி வரை. இந்த பணம் பல வெளிமாநில வீரர்கள் தவறான வழியில் வந்து பணம் பெற்று அவர்கள் சொந்தமான மாநிலத்தில் தான் செலவை செய்கிறார்கள். பணப்புழக்கமும் அவரவர் சொந்த மாநிலத்தில் தான் இருக்கிறது. இதை நமது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வீரர்களை வைத்து விளையாடினால் அந்த மொத்த பணமும் நம் மாநிலத்தில் புழங்கும். நம் மாநில மக்கள் முன்னேற்றம் அடைவார்கள். ஆகவே புதுச்சேரி ஆளுநர் மற்றும் முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள், மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் சுமார் 1 லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன் என்று பேசினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 17வது பூத் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி கொசு மருந்து அடிக்கும் பணி துரிதமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. கொசு கடிப்பதினால் மனிதர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாய் அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கொசுவை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி முழுவதும் உள்ள 30 பூத்களில் தினமும் ஒவ்வொரு பூத்தில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 17வது பூத், செயின்ட் அந்தோனி வீதி, செயின்ட் ராக் வீதி, அருள்படைச்சி வீதி விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியில் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள் மில்கிஸ், ராஜ், ஜோசப், சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை 17வது பூத் பகுதி முழுவதும் மேற்பார்வையிட்டனர்.
ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் பங்களிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தீவிரமாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் 6ஆம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதமும் நடைபெற்றது. அப்பொழுது உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது உணர்வு, கடமை. அரசு சார்ந்த அழைப்பிதழை தமிழில்தான் அச்சடித்து வெளியிட வேண்டும். தமிழில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்டசபைக்கு வராத அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை நடக்கும்போது அரசு செயலர்கள், இயக்குநர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அமைச்சர்கள் கேட்கும் பதில்களை தர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டு அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்பட்டது. ஆனாலும் அரசு செயலர்கள், இயக்குநர்கள் சட்டசபை வளாகத்தில் வரவில்லை. இதேபோல் சனி ஞாயிறுகளில் சட்டசபைக்கு அமைச்சர்கள் வந்தாலும் அதிகாரிகள் வருவதில்லை. இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அமைச்சர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபைக்கு அதிகாரிகள் வர வேண்டும். குறிப்பாக துறை இயக்குநர்கள் பேரவை நடக்கும்போது இங்கு இருக்க வேண்டும். செயலர்கள், இயக்குநர்கள் பதில் தர வேண்டும். இந்த விஷயத்தில் அதிகாரிகளை முதல்வர் கருணையுடன் பலமுறை மன்னித்து விடுகிறார். இனி தண்டனை தரப்படும். இதுவே இறுதி எச்சரிக்கையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் அரசு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்புகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி நடைபெற்றது. புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர், புதுச்சேரி சரகம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன், புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி மற்றும் பிற அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்பு, அத்தியாயம், பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முகாமில் புதுச்சேரி வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன், புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள், புதுச்சேரி அரசின் DTOக்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள், புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள், தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்ற முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒருநாள் ஆட்டோ வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்கள் எழுப்பினர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார வளர்ச்சித்துறையின் கிராம நல ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 27 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவையில் உள்ள 4 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் 3 அரியர் தொகையை வழங்க வேண்டும்.
நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஊழியர்களுக்கான EPF தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை பன்றிகள் நாசம் செய்த நிலையில் பன்றிகளிடமிருந்து நெல் வயல்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் பிள்ளை தெருவாசல் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். விவசாய நிலங்களில் பன்றிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தற்பொழுது காஞ்சிபுரம் கோவில்பத்து மேலகாசாக்குடி பிள்ளை திருவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளை நிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 4 ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்து விட்டதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தாங்கள் கடனை வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள் பன்றிகளிடமிருந்து விளைநிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊசுடு தொகுதி அகரம் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணன் குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அகரம் வெங்கடேஸ்வர நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை ரூபாய் 6 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவெங்கடம், போர்மன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கின்னஸ் சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பார்வையிட்டு பாராட்டினார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனரும் கின்னஸ் சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலையன்ஸ் பிரான்சில் உள்ள கலைக்கூடத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு ராஜேந்திரனை வெகுவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அலையன்ஸ் பிரான்சில் இயக்குனர் லாரன் ஜெலிகோ, பாரதியார் பல்கலைக்கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர், அலையன்ஸ் பிரான்சிஸ் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் அருணோ, சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, சமூக சேவகர் ஓம் சக்தி ரமேஷ், கலைமாமணி, ஓவியர் முனுசாமி உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பிரதான சாலையில் உள்ள விநாயகர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 4 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி நெல்லியனூரை சேர்ந்த ஜெயகாந்தன், ராஜ்குமார், ராகதேவன் மற்றும் வானூர் கொண்டிமேடு பகுதியை சேர்ந்த சந்துரு என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது.
இதனை அடுத்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த சொக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள சொக்கம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் மதியம் 1 மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் மாவட்ட கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகமும் ஸ்ரீதேவி மஞ்சமாதா மகளிர் ஐயப்ப யோகமும் சேர்ந்து அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப யோகத்தினர் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த ஆரவிலில் தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். ஆரவிலில் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் 25ஆம் ஆண்டு போட்டி கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதில் சென்னை, மும்பை, பெங்களூர், உதகமண்டலம் உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்து 100 குதிரைகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட குதிரையேற்ற வீரர்களும் கலந்து கொண்டனர். தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையும் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. தடை தாண்டுதல், நடைபயிற்சி, குதிரை மற்றும் வீரர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் குதிரையேற்ற வீரர்கள் தங்கள் அபார திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியில் ஸ்பைடர் மேன், கவுபாய், பேட்மேன் உள்ளிட்ட பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் இளம் வீரர்கள் குதிரையில் வந்து அலங்கார நடை நிகழ்வில் பங்கேற்று பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை, மேல்மருவத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த குதிரையேற்ற வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.